சில சமயங்கள்ல நம்மளோட கவனக்குறைவால செய்யக்கூடிய தவறுகள் நம்மளோட உயிரையே எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணமா இருக்கு. இருசக்கர வாகனத்துல பயணிக்கக்கூடிய மற்றும் ஓட்டக்கூடிய பெண்கள் ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க. சேலம் அஸ்தம்பட்டி பகுதியை சேர்ந்த 21 வயசான தனுஷ் அப்படிங்கிறவரு அஸ்தம்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு டீ கடையில் டீ மாஸ்டராக வேலை பார்த்துக்கிட்டு வர்றாரு. இவர் இதுக்கு முன்னாடி திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனியில் அவரோட சொந்தக்காரங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு பேக்கரியில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அப்போது அதே ஊரை சேர்ந்த 28 வயசாகக்கூடிய காவியா அப்படிங்கிறவங்கள காதலிச்சு கல்யாணம் செஞ்சிட்ருக்காரு. இவங்க 2 பேருமே வெவ்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலுமே இவங்களோட பெற்றோர் இவங்க திருமணத்துக்கு எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கல. தற்போது காவ்யா 7 மாச கர்ப்பிணியாக இருக்காங்க. திருமணத்துக்கு அப்புறம் தனுஷ் தன்னோட மனைவியோட சேலத்துல தங்கி வேலை செஞ்சிட்டு இருக்காரு. திருமணத்துக்கு அப்புறமா காவ்யாவோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்கு. காவ்யா தன்னோட பெற்றோருக்கு அடிக்கடி ஃபோன்ல பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு முறை கூட காவியாவோட பெற்றோர் சேலத்துக்கு வந்து மகளோட வீட்டுக்கு அவங்கள வந்து பார்க்கவே இல்லை. இந்த நிலையில தன்னோட வளைகாப்புக்கு வரணும் அப்படின்னு சொல்லி காவியா சொல்லியிருக்காங்க. மகளோட வளைகாப்புக்கு மகள் கூப்பிட்டு தான் வரணும் அப்படின்றதில்ல, நாங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காவியாவோட அப்பாவும் அம்மாவும் சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட காவியாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் காவியாவோட வளைகாப்புக்கான ஏற்பாடுகள் எல்லாமே அவங்களோட கணவர் தடபுடலாக ஏற்பாடு செஞ்சுருக்காரு. இது மட்டும் இல்லாமல் 14 நவம்பர் அன்னைக்கு காலையில் பழனியிலேருந்து நாங்கள் முதல் நாளே காவியாவோட அப்பாவும் அம்மாவும் கிளம்பிட்டோம் அப்படின்னும் நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா காவியாவுக்கு வந்த ஃபோன் காலில் அவங்க அம்மாவும் அப்பாவும் சேலம் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கிறதா தகவல் தெரியவும், ஸோ நம்மளே போயிட்டு நம்மளோட அம்மாவையும் அப்பாவையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கணவர் கூட அவங்க கிளம்பியிருக்காங்க. அது நைட்டு டைமாக இருந்தாலுமே தன்னோட மனைவி ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறா, ஸோ அதனால் அதை நம்ம மறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கணவரும் காவியாவை கூட்டிக்கிட்டு இரவு நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல அவளோட ஆசை நிறைவேறினா போதும்னு சொல்லிட்டு அவரோட 2 வீலரில் புறப்பட்டிருக்காரு. நேற்று முன்தினம் நள்ளிரவு 12 மணி அளவில் புதிய பஸ் நிலையத்தை நோக்கி அவங்க 2 பேரும் போயிருக்காங்க. அப்போது சாரதா கல்லூரி சாலையில் போயிட்டுருக்கும்போது அந்த மேம்பாலத்தில் இறங்கும் இடத்துல மோட்டார் சைக்கிள்லேருந்து காவ்யா திடீர்னு கீழே தவறி விழுந்திருக்காங்க. இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச தனுஷ் உடனடியாக மோட்டார் சைக்கிளை நிறுத்திட்டு காவ்யாவின் துப்பட்டா அவங்க போயிட்டு இருந்தக்கூடிய அந்த மோட்டார் சக்கரத்தில் சிக்கி இருந்தது, அதனால தான் அவங்க கீழே விழுந்திருக்கதும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இதில் காவ்யாவோட பின்தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. உடனடியாக அவங்கள மீட்டு சேலம் அரசு மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க. ஆனால் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த காவ்யா நேற்று உயிரிழந்ததா சொல்லியிருக்காங்க. இதனால் மருத்துவமனையில் திரண்டிருந்த காவ்யாவோட பெற்றோர் மற்றும் உறவினர்கள் காவ்யாவோட உடலை பார்த்து கதறி அழுதுருக்காங்க. மகளோட வளைகாப்புக்கு வந்த இடத்துல அவளோட இறுதி சடங்குல பங்கேற்கக்கூடிய நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டுருச்சே அப்படின்னு சொல்லி அம்மாவும் அப்பாவும் ரொம்ப கவலையாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சம்பவம் குறித்து போலீஸார் வந்து வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை நடத்திட்டு இருக்காங்க. இது போன்ற சம்பவங்கள் நிறையவே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் அவங்க ஒரு கவனக்குறைவாக அவங்களோட துப்பட்டாவை அவங்க ஒரு நாட் போட்டு அவங்க வேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த விபத்தை அவங்க தவிர்த்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில சமயங்களில் நம்ம அணியக்கூடிய ஆடைகள் நம்ம பயணம் செய்யும்போது கரெக்டாக இருக்கா, முக்கியமாக நம்ம 2 வீலர்லாம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட உடைகளை சரி பார்த்துக்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது. நிறைய ஆக்சிடென்ட்ஸை தவிர்க்கிறதும் நமக்கு பெரிய உதவியாக இருக்கும். ஸோ இந்த சம்பவத்து மூலமாக ஒரு 2 வீலர் ட்ராவல் பண்ணக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் கேர் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சிக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் ஆசையாக கல்யாணம் பண்ணி கணவரோடு வாழ்ந்து பெற்றோரும் அதுக்கு சம்மதிச்சு குழந்தையும் வரப்போகுது அப்படின்ற ஒரு கற்பனையில் வாழ்ந்த